வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் துணிகளை காட்ட வந்த நம்ம பைரவன் மீது கவிதா ஒரு பழியை உருட்டி தள்ளுறாங்க. அதான் வீட்டை உள்ள வைர நெக்லஸை திருடிட்டு போயிட்டாங்க. இவர் தான் அப்படின்னு இவரை இப்போவே கூட்டிகிட்டு வா மயில் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியேறி போன நம்ம பைரவனை ரிட்டன் கூட்டு வச்சு வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே கண்ணீர் மல்க மகா நிற்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க ஆளாளுக்கு இப்படி ஒரு பழியை உருட்டி தள்ளுனாங்கன்னா எங்கள் அண்ணன் பாவம் என்ன செய்வார் அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருக்க நேரம் கரெக்டாட்டு அந்த வீட்டில் உள்ள கேமரா ஃபுட்டேஜை எடுத்து பார்க்குறாங்க. நம்ம திரும்ப மகாவை சேர்த்து ஒரு கட்டத்தில் கவிதா பொறி வச்சு அதில் பொரியில் கவிதா தெரியுறாங்க. அந்த வைர நெக்லஸை திருடினது கவிதா தான் அப்படின்னு போட்டு காட்டி நம்ம பைரவன் மீது உள்ள பழியை துடைக்கிறாங்க. ஆனால் நம்ம பைரவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அப்போ தங்கச்சி வாழ வந்த வீடு இங்கே தான், இங்கே ஒரு வேலைக்காரியாட்டம் தான் மகா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே நொந்துக்கிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சியமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பைரவன் காஞ்சிபுரத்துலேருந்து துணிகளை கட்டத்துக்கு சாம்பிள் துணிகளை எடுத்துகிட்டு காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திருக்கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு மயிலை வச்சு காஃபி கொடுத்து காஃபி கீழே பைரவன் மேலே பட்டு அதை ரெஸ்ட் ரூமில் போய் அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் போக்கில் நம்ம துணியை எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம திவ்யாவை கூட்டிக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் படக்கு நீ ஃபோன் கால் வருது, நான் போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல எஸ்கேப் ஆக நிற்கிறாரு. என்ன அதுக்குள்ளே போகிற, பொண்டாட்டிக்கு துணி எடுக்க போகிற, அதுக்கு கூட உனக்கு டைம் ஒதுக்க முடியாதா? ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு நீ இப்போ துணியை செலக்ட் பண்ணு திவ்யாக்காக அப்படின்னு நல்லா நம்ம காஞ்சனா காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எப்படியோ கண்ணிலெல்லாம் மண்ணை தூவிறாங்க. நம்ம பைரவன் பார்க்கலனையே வச்சுக்கிடுங்க. ஆனால் இந்த சைடை பார்த்தோன்னா அதுக்கெல்லாம் ஒரு இதாட்டு இவர் மேலே ஏன் பழியை உருட்டி தள்ளக்கூடாதுன்னு நம்ம கவிதா பயங்கர திட்டத்தோட வீட்டில் ஒரு நெக்லஸை ஆட்டையை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இது பைரவன் தான் எடுத்தாரு அப்படின்னு உள்ள பழியை உருட்டி நம்ம பைரவன் மேலே தள்ளுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா துணியெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் நம்ம திவ்யாவுக்கு பைரவன் ஒரு துணியை என் தங்கச்சிக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த துணிக்கு மேலே தான் ஆசை. இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்கணும். இல்லை, ஆசையாக என் தங்கச்சிக்காக வச்சுருக்கேன், அவளுக்கு கெட்டுனா இது எடுப்பாக இருக்கும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பைரவன் தான் மேலே வச்சுருக்க பாசத்தையும் மகா அப்படியே கண் கலங்கி நின்று பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் துணியை செலக்ட் பண்ணிடுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த இடத்துல பைரவன் கிளம்பியாச்சு. அப்போ தான் நம்ம கவிதா திடுத்துப்புனி பார்க்குறாங்க. என்ன இவனை இப்படியே விட்டா சரிப்படுமா என்ன? நம்ம வீட்டில் உள்ள நெக்லஸை ஒன்று ஆட்டையை போட்டுக்கிட்டு இவன் மேலே அந்த பழியை உருட்டி தள்ளி இவன் தான் எடுத்தான் அப்படி இப்படின்னு நம்ம ஒரு வழி பண்ணி இவனை சிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தான் ஒரு ட்ராமாவை போட்டு இந்த நெக்லஸை நீ தான் திருடுனது, உன் பேக்கில் தான் அது இருக்கும் அப்படின்னு வர வச்சு நம்ம பைரவனை அப்படியே சோதனை போடுறாங்க. நம்ம பைரவனுக்கு என்னம்மா நான் சாரி கொண்டு வந்தேன், ஆனால் இப்படி திருட்டு கூடிய புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது, ஆனால் என்ன இந்த அளவுக்கு சோதனை போடுறீங்களே, உங்களுக்கு ஏமா இப்படி ஒரு புத்தி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நின்றுட்டு சரி இவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, என்ன மனுஷங்களோ தெரியலை அப்படின்னு என் பேக்கை வேணா பார்த்துக்கிடுங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு காட்டுறாங்க. நீ எடுக்கலைன்னா எங்கே போயிருக்கோம், நீ தான் என் வீட்டுக்கு அது பிறகு வந்தது, நீங்கள் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு பைரவனே குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு நம்ம மகா பார்க்குறாங்க. என்ன இது என் அண்ணனை இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக போகிறீங்க, ஆனால் எங்கள் அன்னை எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவரை இப்படி சோதனை போடுறீங்களா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம திருவம் பார்க்குறாங்க. நம்ம மகாவுக்கு அண்ணனை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்க நேரம் இந்த பாரு கவிதா அத்தை கண்டிப்பாக இவர் தான் எடுத்தாருங்க, அதை நம்ம இப்போ பார்ப்பாங்க, நீ ஒன்று பண்ணு, நம்ம லேப்டாப்பில் நம்ம ரூமில் என்னென்ன வீடியோ இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு திரும்பவும் நம்ம மகாவை சேர்ந்து அவ்வளோ வீடியோ ஃபுட்டேஜையும் பார்க்குறாங்க. அப்போ தான் கவிதாவின் நாடகம் அம்பலமாகுது. நம்ம கவிதா அந்த நகையை திருடி வச்சு எடுத்து வச்சுருக்கு, அது தெரியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா வேறு வழியே இல்லை, அண்ணனுக்கு என்ன உண்மை வேணாலும் என்னை பற்றி தெரிஞ்சுட்டு போட்டு, ஆனால் அண்ணனோட மானத்தை காப்பாற்றுறது என் பொறுப்பு, அவர் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு நான் நிரூபிக்கணும்னா இப்போ இந்த வேலையை
நான் பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலே வந்து விட்டு வச்சேன்னா ஆளாளுக்கு அண்ணனுங்க மேலே பெரிய பழியை உருட்டி தள்ளி மொத்தத்தில் இது வந்து அண்ணனை கரிகலங்க வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி உண்மையை நம்ம போட்டு உடைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, அது யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இவ புதுசாக புதிர் போடுறா, இவன் மேலே பழியை தூக்கி போட்டுட்டு நம்ம அதை ஆட்டையை போட்டுடலான்னு நெக்லஸ் நினச்சோம். ஆனால் இந்த மகா என்னது மொபைலில் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து நம்ம கவிதா பார்த்து சாக்காராங்க. கவிதா வந்து நெக்லஸை தூக்குன அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து தூக்கி காட்டுறாங்க. நம்ம மகா அப்படியே அரண்டு போய் பேரஞ்சது கணக்காக நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம கவிதா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பைரவனுக்கு என்னோட தங்கச்சி இந்த வீட்டிலையா இருக்கா, அப்போ இந்த வீட்டில் வாழ வந்தது என்னோட மகா தான், அப்போ மாப்பிள்ளையா இருக்குது திரு தான், ஆனால் திருவுக்கு வேற பொண்ணு, அந்த பொண்ணோட கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு எல்லாம் சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகா என்ன நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம மகாவை வந்து பார்த்துக்கிட்டு நீ ஒன்றுகிட்ட பேசணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகாவுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா தான் அந்த நகையை திருட்டிக்கிட்டு இந்த வழியை போட்டது அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து தெளிவாக மொபைலில் அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டி வந்து நிரூபிச்சுறாங்க. ஏண்டி உனக்கு இப்படி ஒரு பழியை இவர் மேலே தூக்கி போட்ட அளவுக்கு என்ன வஞ்சன்ஸ் அப்படின்னு வந்து ஆளாளுக்கு வந்து பிடிபிடின்னு காட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகாவை பைரவன் வந்து தனியாக சந்திக்கிறாங்க. என்ன மகா, எங்களெல்லாம் நீ முட்டாளாக்கிட்டு இருக்கியா, நீ கண்ணுக்கடாத தொலைவிட இந்த சென்னையில் இருந்தாலும் நீ நல்லா இருக்க, பெரிய கோடீஸ்வரர் மாப்பிள்ளை, என் மகா அதிர்ஷ்டகாரி, அவன் நல்லா இருப்பா அப்படி இப்படின்னு நாங்கள் ஊரில் கனவு கண்டுட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் உடைக்கும் விதமாக இதெல்லாம் நான் பார்க்குறது கனவா நனவானி தெரியல. நீ இந்த வீட்டிலே வாழ்க்கைப்படுற, நீ வந்து ஆளாளுக்கு எவ்வளோ பெரிய பழியை உருட்டி தள்ளுறாங்க. இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் வாழதே நீ இருக்கிறே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்க நேரம் நீ இந்த வீட்டில் இவ்வளோ காலம் நீ வாழ்ந்துருக்கியா, என்ன மகா சொல்கிற, இந்த வீட்டில் நீ வேலைக்காரினா அப்போ உண்மையிலே வந்து என்னதான் நடக்குது, அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆனால் இந்த விஷயத்த நீ தயவு செய்து பாட்டிகிட்ட போய் சொல்லிடாத. அவருக்கு என்ன கழுத்தில் தாலி கட்ட நேரமே அவர் திவ்யாவை வந்து காதலிச்சாரு. அவங்க 2 பேரும் அத்தை பிள்ளைங்க, அவங்கள வந்து கல்யாணம் பண்ண வந்து முடிவாகியிருக்காங்க. அவங்க 2 குடும்பத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை இந்த கல்யாணத்தில் தான் சரியாக போகுது. அதனால் தயவு செய்து திருவோட மனைவி நான் தான் அப்படின்னு வந்து நீ காட்டி கொடுத்துறாத. அந்த அக்கா என்னை சொந்த தங்கச்சி மாதிரியும் பார்க்காங்க, அவங்க வாழ்க்கையில் நான் மண்ணலி தட்டிடக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெஞ்சிக்கிறாங்க. மகா, உன் புருஷனுக்கு வேற பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது, அதை கூட நீ வந்து ஈஸியாக ஏற்றுக்கிட்டியடி, நீ என்னடி உனக்கு வந்து இவ்வளோ எல்லாத்துக்கும் விட்டு விட்டு கொடுத்துட்டு போனேன்னா நீ வந்து வாழ்க்கையே வாழ தெரியாதவளா இருக்கிறியே மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் இப்படி ஒரு மன கஷ்டத்தை சுமந்துட்டு நான் எப்படி பாட்டிட்டு இதை சொல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ப்ளீஸ் அண்ணே என்னை சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நான் உனக்காக வாங்கின புடவை உன்னை சந்திக்கணும், இந்த புடவையை தரணும் அப்படின்னு வந்து நினச்சேன், இந்த மகா வாங்கிக்க அப்படின்னு வந்து அந்த புடவையை கொடுத்துக்கிட்டு நம்ம மகா கிட்ட கண்ணீரோட வந்து போகிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க நம்ம பைரவன். வணக்கம்.